ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்பாட்டு அரிசியை வச்சு சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவில் குக்கரில் எப்படி செய்யறதுன்னு தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 கப் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி கலரும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறப்போ பிரியாணி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. 2 பெரிய தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக புதினா கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கூடவே 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை தண்ணி எல்லாமே பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா அந்த காய் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சாப்பாட்டு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஜென்டிலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கமகமன்னு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.